வணக்கம், நான் லதா பேசுறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஹோம்மேடாவே உரங்கள் தயார் பண்ணி நான் செடிகளுக்கு கொடுக்கறதுனால நிறைய பூக்கள் பூக்கிறத நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நான் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, அதனால சேல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு வந்துட்டு உரம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து பிளான்ட் வளர்க்குறதுல ஆசையா இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாருங்க, நம்மளுடைய ரோஜா செடியில ஒரு பூ பூக்கிற செடியில கூட இது மாதிரி சுத்தி 6, 7 மொட்டு வர்ற மாதிரி தான் நமக்கு மொட்டுக்கள் வருது, பூக்களும் பூக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உரங்கள் வந்து தரமா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் கிடைக்குது. சரி, நான் இப்போ வந்து உரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க இந்த உரத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இது செய்யறது எல்லாமே ஹோம்மேடு ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரி வீட்டிலேயே தயார் பண்ற உரங்கள் தான். அதனால நிறைய நாளைக்கெல்லாம் இந்த உரங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது. வச்சா அதனுடைய வீரியம் எல்லாம் கம்மி ஆயிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி டக்குன்னு அந்த சூட்டோடைய நம்ம வந்து செடிகளுக்கு கொடுத்துடணும். கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அதனால நீங்க வந்து வேணுங்கிறவங்க இந்த மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பொறுத்து தான் நான் வந்து உரம் தயார் பண்ணவே ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் வந்து ஸ்டாக்லாம் வைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு 1 வீக் இல்லைன்னா 10 டேஸ்க்குள்ளார 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நான் வந்து உரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன். அதாவது முதல்ல ஒரு 100 பேருக்கு வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்காக என்னோட உரங்களை நம்பி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு என்னுடைய உரங்களை நீங்களும் போட்டால் இந்த மாதிரி பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்குன்ற நம்பிக்கையில் நீங்கள் எங்கிட்ட வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் 100% உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். குவாலிட்டியில் எந்த வகையிலையுமே நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வீடியோவில். நீங்கள் அதுபடி நீங்கள் வளர்த்துங்க. உங்களுடைய ஆசை என்ன? ஒரு பூச்செடியில் நிறைய பூ வரணும், அவ்வளவு தானே. இதில் வந்து நம்ம எந்த விதமான பொய்யோ புரட்டோ எதுவுமே வேண்டாங்க. ஓப்பனாக என்ன இருக்கோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் இவ்வளோ வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன், ரிசல்ட்டையும் நான் காமிச்சிருக்கேன். அதை பார்த்து தான் இத்தனை பேர் வந்து எனக்கு உரம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிஜமாவே நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, நம்ம வார்த்தையை நம்பி இத்தனை பேர் வந்து நம்மக்கிட்ட உரம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு, மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன உரம் இருக்குன்ற டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம அதுபடி உங்களுக்கு நான் 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு நான் உரத்தை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அறுவடையை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய சந்தேகம் என்னவா இருக்கும்? விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து இவங்க கிட்ட உரம் வாங்கிட்டோம், அதனால நம்ம செடிக்கு போட்ட உடனே நம்ம செடி நல்லா சூப்பராக வந்துடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம செடிங்களுக்கு இப்போ பேசிக்கான சாப்பாடு தான் நான் கொடுத்துருக்கேன். இது போக நீங்கள் வார வாரம் அவங்களுக்கு மருந்து அடிக்கணும், தண்ணி கரெக்டான டைமில் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? மெயினாக என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்னோட கமெண்ட்ல, மேம் உங்களுடைய உரத்தை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பூ பறிக்கிற மாதிரியே நீங்கள் அறுவடை செய்கிற மாதிரியே நாங்களும் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 100, 200 பேராவது எனக்கு கமெண்ட் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய உண்மைக்கு கிடைக்கிற ஒரு மார்க், மதிப்புன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஒரு தடவை நீங்கள் நம்மளுடைய உரத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இப்போதைக்கு நம்ம உரம் வாங்குறவங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்கு பண்ணலான் இருக்கேன், ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலான் இருக்கேன். முதல்ல 100 பேர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி தாங்க. அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதை பொறுத்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் உபயோகமானதாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன்.
நானே வந்துட்டு நிறைய ரோஸ் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து அட்வர்டைஸ் பண்ணுற உரங்கள் வாங்கி போட்டிருக்கேன். பேருக்கு ஒரே ஒரு துளிர் கூட வராதுங்க. அவ்வளோ சங்கடமாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. அடடா, அந்த உரம் வாங்கும்போது இனிமேல் நம்ம வீட்லேயும் சூப்பராக பூ பூக்கும், கலர் கலராக நம்ம வீட்லேயும் பூக்களை நம்ம பறிக்கலாம்னு ஆசையோடு வாங்கி போடுவேன். ஒரே ஒரு துளிர் கூட வராது. அவ்வளோ சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னுடைய உரம் வாங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்க துளிர் மாதிரியே உங்க வீட்லயும் துளிர்கள் வரும். எனக்கு நீங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நான் உத்தரவாதம் குடுக்குறேன்னா, நம்மளுடைய உரங்கள் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து பர்ஃபெக்ட்டா ரெடி பண்றதுனால தான் இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட உத்தரவாதத்தோட நான் பேசுறேன். ஓகேங்க. இப்போ நாம செடிகள பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 7 டேஸ் வந்து அப்படியே பூக்கள் முடிய 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 டக்கு டக்கு டக்குன்னு துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த 7 டேஸ். நிறைய பூக்கள் பூக்கும். இதுக்கு சீசன் எல்லாம் கிடையவே கிடையாது. வருஷம் ஃபுல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு 2 7 டேஸ் செடி நீங்க வீட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். எப்பயும் நீங்க பூ பறிச்சுட்டே இருக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், செடிகள் வாங்கும்போது ரொம்ப சின்ன செடியாக வாங்கிடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம், நான் சின்ன செடியாக வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அதை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் பெரிய செடியாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அடிஷ்னலாக இங்கே பாருங்கள், மொட்டு எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள். சின்ன செடி தான், அப்படியே 3 மொட்டு சேர்ந்த மாதிரி இருக்கு. நம்மளோட ஃபெர்டிலைசர் வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா பூச்செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நல்லா அரும்பு வரும், தளிர்கள் சூப்பராக எடுக்கும், மொட்டுக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ நம்ம உரம் கொடுக்கறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா உங்களுடைய செடியில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறத இருக்கவே இருக்காது. நான் பாருங்க, பேருக்கு ஏதாவது ஒரு செடியில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா கூட என்னோட மாடி தோட்டத்தில் பூச்சி தொந்தரவே இருக்காதுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பிடிக்குது, உங்களுக்கும் வளர்க்கணும் போல ஒரு ஆசை வருது. இதே கொஞ்சம் செடிகள் ஒரு மாதிரி வாடி வதங்கி இருந்தால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு தடவை மருந்தடிங்க. கரெக்டான டைமில் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுங்க. தண்ணி சம்மர் இல்லையா, இப்போ தண்ணி வந்து மாலையிலையும் காலையிலையும் 2 வேளையும் நீங்கள் செடிகளுக்கு வேருக்கும் கொடுத்துட்டு ஸ்ப்ரேவும் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சங்குப்பூ அடுக்கு விதையை போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக ஒரு 5 விதை போட்டு வளர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னைக்கு மாடி தோட்டத்தில் பறித்த பூக்கள். இந்த ரோஜா பூக்கள் அத்தனையுமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. மாடியில் அப்படி செடியில பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லதா.